ப்ளவுஸ்க்கு நான் ஒரு சூப்பரான நெக் டிசைன் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நெக் வித் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். இதோட நெக் லென்த் வந்து நான் 8 இன்ச் எடுத்திருக்கேன். இங்கேயும் அதே 3 இன்ச்சை மார்க் பண்ணி இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்க போகிறேன். இப்போது கீழே இருந்து நான் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போது மேலே எவ்வளோ அளவு இருக்கோ அதை அப்படியே பாதியாக மடித்து இதோட சென்டர் மார்க் பண்ணுறேன். மறுபடியும் இதை பாதியாக மடித்து இதோட சென்டர் மார்க் பண்ணுறேன். இங்கே இருக்கிற அளவை டேப் வச்சு அளந்து திரும்பவும் அதை மடித்து இங்கே ஒரு சென்டர் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம 3 கோடு போட்டிருக்கோம் இதுக்கு மேலே. இப்போ உள் பக்கமாக நம்ம ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணணும். வெளி பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணணும் 2வது கோட்டில். 3வது கோட்லேயும் நம்ம 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணணும். அந்த 2 இன்ச் கோடு போட்டோம் இல்லையா, அதை வந்து இது மாதிரி ஒரு பெரிய கோடாக போட்டுக்கணும். பெரிய கோடாக போட்ட இடத்துல இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளுடைய நெக் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இந்த ரெடி அளவுலேருந்து அப்படியே கரெக்டாக இதில் டச் ஆகணும். ஒரு கர்வ் வரைஞ்சி அதே மாதிரி இங்கேயும் இது வரைக்கும் டச் ஆகணும். திரும்பவும் நம்ம வந்து இங்கேருந்து வரைகிறோம், இங்கே டச் ஆகணும். இப்போது அப்படியே இது வரைஞ்சி வந்து இதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக கொண்டு வந்து இங்கே டச் ஆகிறோம். இப்போ எப்பவும் போல் நம்ம லீஃப் எல்லாம் வரைவோம் இல்லையா, அந்த மாடலில் இப்படி ஒரு கர்வ் வரைஞ்சிடும். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுடைய நெக் ஷேப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த நெக் டிசைனை லென்த் கம்மியாக வச்சு நீங்கள் சுடிதார் நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய ட்ரெஸ்ஸில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் தையல் வகுப்புகள் இருக்குது. தப்பே வராமல் ப்ளவுஸை கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் அதுலேயே கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.